Beloved friends, brothers and sisters, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து எம்மாவு பட்டணத்திலிருந்து எருசலேமத்துக்கு சமீபமாய் சென்றுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். இதை நாம் வேதத்தில் காண்கிறோம். லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் இன் த காஸ்பல் ஆஃப் லூக்கா சாப்டர் 19 verses 41. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். As Jesus approached Jerusalem and saw the city and wept over it. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எருசலேம் நகரம் அழியப் போகிறது என்று முதலே ஏசப்பாவுக்கு தெரிந்தனால் அவர் அப்படியாக அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். அப்பொழுதும் மட்டுமல்ல, இப்பொழுதும் கூட அந்த எருசலேம் நகரங்கள் பாதித்து கொண்டு தான் வருகின்றன. சமீபத்தில் நடக்கின்ற இஸ்ரேல் ஈரான் போரினால் நடக்கின்ற அட்டூழியங்கள், பாதிப்புகள், பொதுமக்களும் இருக்கிறார்கள். ஆகவே போர் நிறுத்தமாகவும் அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து தினமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து தினமும் பாவம் செய்கிறோம், தினமும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் நமது இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்து நம்மீது இறக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்தாலும் மரித்தாலும் உயிர்த்தெழுந்து இன்னும் நம்மை ரட்சிக்க நம்மை ஆவலோடு அழைக்கிறார். அதுவும் ஆணிகள் பாய்ந்த கரத்தோடு வா என்று அவர் அழைக்கிறார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. நமது பாவங்களுக்காகவும் நமது சாபங்களுக்காகவும் நமது மீறுதலுக்காகவும் நமது தவறுதலுக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இருந்தாலும் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு வசித்து கொண்டுகிறார். அவர் வாருங்கள், என்னிடத்தில் உங்களுக்கு இளைப்பாறல் தருகிறேன் என்று சொல்கிறார். பார்த்திருமே நீ வாரடி ஏற்றவர் பார சிலுவைதனை சுமந்து சென்றனாரே. பார்த்திருமே நீ வாரடி ஏற்றவர் பார சிலுவைதனை சுமந்து சென்றனாரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயம் இன்று வந்திடுவாய். பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயம் இன்று வந்திடுவாய். ஆகவே கிருபையுள்ள ஆண்டவர், இருக்கமுள்ள ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நமது இரட்சகர். கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. ஒரு வாக்கையே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுக்க மறுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்காமல் இருப்போம். ஆகவே நமது பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கின்றபடியால் நித்தமும் நாம் அவரை துதிப்போம். ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவரும் முட்டி போட்டு தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் நல்ல தந்தையே, அந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தினையும் தினமும் செய்து கொண்டு நாங்கள் உம்மை சிலுவையில் அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நீ இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கின்றபடினால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மீறுதலையும் தவறுதலையும் பாவங்களையும் மன்னித்து எங்களை ரட்சிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களை காப்பாற்றவும் வழிநடத்தும். இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். In the next week, I'll then settle from Bangalore. Bye bye. God bless you.